ஹே! ஹலோ ஹால் சூப்பரா, எம்மியா, டேஸ்டியா பப்பாளி காய் வச்சு எப்படி அல்வா செய்றதுன்னு பாத்துடலாமா? தோல்லாம் சீவிட்டு, நல்லா வாஷ் பண்ணிட்டு, பப்பாளி காய கட் பண்ணி துருவல்ல துருவி எடுத்துக்கலாம். பெரிய துருவல் யூஸ் பண்ணாம, சின்ன துருவல்ல நல்லா துருவி எடுத்துட்டு, ஒரு பவுல்ல போட்டுட்டு, கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா பெசஞ்சு விட்டுட்டு, 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு, அதுல இருக்க தண்ணிய நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப இத வச்சு அல்வா செய்யறதுக்கு கடாயில கொஞ்சமா நெய் விட்டு, முந்திரி, திராட்சை எல்லாமே வறுத்து தனியா எடுத்துக்கோங்க. திரும்பவும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்திருக்கிற பப்பாளி காய் துருவல்ல சேர்த்துட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை வாசனை போன பிறகு கொஞ்சமா பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால்ல நல்லா வெந்து வரும்போது கலர் கொடுக்கறதுக்காக லைட்டா மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். திரும்ப ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கண்டென்ஸ் மில்க் இல்லைன்னா சக்கரை ஸ்வீட்னஸ்க்கு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்து நல்லா திரண்டு வர வரைக்கும் கலந்து விட்டு முந்திரி சேர்த்து நல்லா கலரி விட்டு இறக்கி சர்வ் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும்.